இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு Node.js ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதில் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி MongoDB அட்லஸை வந்து இந்த Node.js அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லைக் ஓவரால் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் தான் நம்ம பார்க்க போகிறது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி Node.js இந்த MongoDB இந்த கனெக்ஷன் இது எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த சீரீஸில் இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். npx எக்ஸ்பிரஸ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற அந்த கமாண்ட் மூலிமா நம்ம ஒரு புது Node.js ப்ராஜெக்ட் வித் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணி நம்ம npm இன்ஸ்டால் கொடுக்க போகிறோம். ஏன்னா பேக்கேஜ்.jsonல சில பேக்கேஜஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து npm இன்ஸ்டால் கொடுத்து we just need to install the packages. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் node1 அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். எஸ், இப்போ node1 கொடுத்தா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுது. ஸோ இதில் ரவுட்ஸ் ஃபோல்டர்லவே பார்த்தீங்கன்னா index.jsல இது வந்து response.renderன்னு இருக்குது. ரெண்டர்னு கொடுத்தா இது வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் ஆகிடும். ஸோ அதனால் response.json கொடுத்துட்டு நான் வந்து இங்கே இதை எடுத்துடுறேன். ஸோ தட் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது app.jsல ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே அதாவது localhost:3000 இது எந்த போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ பின் ஃபோல்டருக்குள்ளே போய் www பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3000 போட்டிருக்கு. அப்போனா localhost:3000 அப்படிங்கிற அந்த போர்ட்டில் தான் ரன் ஆகுது. அப்போது நம்ம வந்து localhost:3000 போட்டாலே நம்மளுக்கு இந்த ரவுட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த எக்ஸ்பிரஸ் டைட்டில் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணி இந்த ஏபிஐ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே போஸ்ட்மேனில் http://localhost:3000 அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு லைக் டைட்டில் இஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வரணும். ஸோ வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் இது வந்திருக்கு. விச் மீன்ஸ் தட் இந்த ரவுட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஏபிஐ ப்ராப்பராக ஒர்க் ஆகிற ஒரு Node.js அண்ட் எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம சில பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணி இதை MongoDB அட்லஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு MongoDB அட்லஸில் போய் ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த க்ரெடென்ஷியல்ஸை நம்ம Node.js அப்ளிகேஷனில் போடணும். கரெக்டாக? ஸோ கூகுள் லாகின் வச்சு நம்ம MongoDB அட்லஸோடைய போர்ட்டலுக்குள்ளே லாகின் ஆயாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து வியூ ஆல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போய் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த வசந்த்ஸ் ORG அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ rag_app அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் வி கேன் கிரியேட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ப்ராஜெக்டோட நேம் வந்து rag_app. ஓகேவா? ஸோ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா லைக் இந்த இடத்துல வந்து இது லோட் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய டேட்டாபேஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணால் இப்போதைக்கு எந்த டேட்டாபேஸுமே இல்லை. பட் நம்ம இந்த டேட்டாபேஸை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு சில பர்மிஷன்ஸ் ஒன்று வைக்கணும். ஸோ அந்த டேட்டாபேஸோட ஆக்சஸோடைய இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் நான் இந்த டேட்டாபேஸ்க்கு ஒரு யூசரை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ யூசர் வந்து லைக் லெட்ஸ் சே வசந்த். ஓகே, ரைட். அண்ட் பாஸ்வேர்டு வந்து லைக் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஜென்ரேட் திஸ் பாஸ்வேர்ட், ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் அண்ட் காப்பி பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? த பாஸ்வேர்ட் இஸ் காப்பீட். ரைட்டா? அண்ட் ரோல்ஸ் கேட்குது, பில்ட்இன் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்ட்இன் ரோல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் திஸ் பர்டிகுலர் பர்சன் கேன் ரீட் அண்ட் ரைட் டு எனி டேட்டாபேஸ். அது இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எந்த ஒரு டேட்டாபேஸில் வேணாலும் ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற யூசர்னுடைய பர்மிஷன் லெவல். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் யூசர் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு யூசர் கிரியேட் ஆயாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டாபேஸில் போயிட்டு லைக் வி கேன் கிரியேட் பில்ட் அ டேட்டாபேஸ். ஓகே, ஸோ வி கேன் பில்ட் அ டேட்டாபேஸ். ஸோ நான் ஃப்ரீ டயரில் நான் வந்து இந்த கிளஸ்டர் 0ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஒன் கிளஸ்டர். ரைட்டா? ஸோ இது அந்த இதுவில் க்ரியேட் ஆகுது. ஸோ லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல யூசர்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் திருப்பி புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ண வேண்டாம். அண்ட் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்குது. ஸோ ஆட் மை கரண்ட் ஐபி அட்ரஸ். ஏன்னா இந்த டேட்டாபேஸை வந்து வேறு யாரும் வந்து ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
இந்தந்த பர்டிகுலர் ஐபிலேருந்து மட்டும்தான் ரெக்வஸ்ட் வந்தால் கனெக்ட் ஆகணும், இல்லை கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். பட் நான் இப்போதைக்கு நான் என்னுடைய ஓன் ஐபி அட்ரஸை இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபினிஷ் அண்ட் க்ளோஸ். ஸோ கோ டு ஓவர்வியூ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இந்த கிளஸ்டர் வந்து இப்போது க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைக் வி வில் பி ஹேவிங் ஒன் டேட்டாபேஸ். அண்ட் இப்போ கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான லைக் எல்லா இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே டிரைவர்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாங்க பாருங்க. Node.jsல லைக் we can copy this. இந்த URL இருக்குல்ல, இந்த URLல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணோம்ல அந்த பாஸ்வேர்ட் ப்ளஸ் இந்த URL போட்டோன்னா நம்மளுக்கு இது கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? இப்போ Node.jsல நான் இங்கே ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். .env அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் db இஸ் ஈக்குவல்ஸ் டு அந்த URL, அதாவது அந்த MongoDB கொடுக்குற அந்த கனெக்ஷன் URL. நான் ஏன் இதை .envல வைக்கிறேன் அப்படின்னா இந்த MongoDBயோட இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்லாம் வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. ஸோ எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் தனியாக ஒரு ஃபைலில் வச்சுக்கிட்டு இந்த ஃபைலை நான் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன், GitHubக்கோ இல்லாட்டி எங்கேயுமே நான் வந்து புஷ் பண்ண மாட்டேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு git init பண்ணிவிட்டு, ஸோ git init அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் git ignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணணும். git ignore அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணோம். இந்த ஃபைலில் நம்ம வந்து எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது லைக் GitHubக்கு புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோமோ அந்த ஃபைல்ஸ் எதுவுமே இங்கேருந்து GitHubக்கு புஷ் ஆகாது. ஸோ இதுவும் அண்ட் node_modules. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபைலுமே என்ன ஆகும் அப்படின்னா லைக் இட் won't புஷ் டு லைக் இதுக்கு. ஓகே, ஸோ இதோட பேர் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ git ignore. ஓகே, git ignore. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபைலுமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நோட் மாடியூல்ஸையும் .env ஃபைலையும் இது வந்து டோட்டலாக எங்கேயுமே வெளியில் அனுப்பாது. ஓகே, ஸோ கிட்டை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கிட்னா என்ன, GitHubனா என்ன, அதை எப்படி நம்மளுடைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன். அந்த சீரீஸை எடுத்து பாருங்கள். அதனுடைய லிங்க் அண்ட் பிளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இதில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல போடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த .env ஃபைலை இந்த Node.js அப்ளிகேஷன் ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அந்த பேக்கேஜ்க்கு பேர் வந்து .env. ஓகே, ஸோ இந்த .env என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அந்த .env ஃபைலில் வச்சுருக்கிற அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து npm install .env அப்படின்ற இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து app.jsல லைக் we need to put constant .env is equals to require .env, ரைட்? ஸோ அப்படின்னு போட்டுட்டு .config அப்படின்னு போட்டோன்னா இது வந்து கான்ஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் இது கான்ஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல console.log process.env அப்படின்னு போட்டிங்கனாலே போட்டுட்டு இப்போ நம்ம இதை நோட்மான் வச்சு ரன் பண்ணிவிட்டு அண்ட் இதை போஸ்ட்மேன் வச்சு நம்ம ரன் பண்ணோன்னா இந்த env வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ லெட்ஸ் செக் வெதர் இட் இஸ் பிரிண்டிங் ஆர் நாட். எஸ், இங்கே பாருங்கள் டிபி இங்கே கீழே குட்டியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம .env அப்படிங்கிற இந்த ஃபைலில் இந்த டிபி இந்த வேரியபிள் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த வேரியபிளை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா we can use .db. ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா இந்த யூஆரில் வந்து நம்ம எங்கேயும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஃபைலில் வச்சுட்டு அதை வந்து GitHubலலாம் எங்கேயும் புஷ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது env செட்டப் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதோடைய பாஸ்வேர்டை மட்டும் நான் மாற்றிட்டு இப்போ நான் வந்து ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து MongoDB அட்லஸில் போய் இன்சர்ட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் பாஸ்வேர்டை மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து MongoDB இன்ஸ்டால் பண்ணி ஒரு டேட்டாவை MongoDB அட்லஸில் போய் சேவ் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு we need to install npm package called MongoDB அப்படிங்கிறது. ஸோ npm install MongoDB அப்படிங்கிற இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா MongoDB இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் புட் திஸ் கமாண்ட் அண்ட் இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய நோட்மான் அப்படிங்கிற அந்த கமாண்டை போட்டு
ஸோ வி கேன் ஸ்டார்ட் த சர்வர் அண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஏபிஐ ஹிட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டேட்டா போய் டேட்டா பேஸில் இன்சர்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு கான்ஸ்டன்ட் MongoDB இஸ் ஈக்குவல்ஸ் டு ரெக்வயர் MongoDB, ரைட்? ஸோ இது ரெக்வயர் பண்ணியாச்சு. ரெக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல லைக் we need to constant connection is equals to MongoDB dot Mongo client dot connect is equals to process dot நம்ம environment variable வச்சிருக்கிற அந்த db, ஓகே, env dot db அப்படின்ற அந்த URL நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இது கனெக்ட் ஆகிடும். இது வந்து ப்ராமிஸுங்கிறதுனால இந்த இடத்துல அவைட் போடணும், அவைட் ஸ்மாலில் போடணும். அண்ட் இங்கே அவைட் போட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல அசிங்க் போடணும். ஸோ இது ரெண்டுமே போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிப்பாக இது எங்கே இருக்கணும், ட்ரை கேட்ச் பிளாக்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே இதை போட்டாச்சு. எரர் வந்துச்சுன்னா லைக் console.log எரர் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு என்ன எரர் வருதுன்றது தெரியும். ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ MongoDB கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லைக் we need to select the database, கரெக்டாக? ஸோ db is equals to connection dot db. ஸோ MongoDB வந்து ஒரு implicit creationன்றதுனால நம்ம அங்கே டேட்டாபேஸில் இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து rag doc அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாபேஸ்க்கு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ rag doc அப்படின்றது அண்ட் கான்ஸ்டன்ட் ஒரு கலெக்ஷன். ஓகேவா? ஸோ கலெக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு db dot db dot collection. அந்த கலெக்ஷனுக்கு பேர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லாட்டி நம்மளுக்கு ஓகே, rag docங்கிறது டேட்டாபேஸோட பேர், டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து கலெக்ஷனோட பேர். ஓகேவா? ஸோ டாட் இதை இங்கே வச்சாச்சு. ஸோ லைக் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் we are going to insert a command. ஸோ நம்ம வந்து await collection dot insert one, ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். அதில் சும்மா நான் வந்து டெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா இன்சர்ட் ஆகும். அண்ட் இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே அவைட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கன்சோல் எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஏபிஐ நம்ம இப்போ ஹிட் பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும், அந்த டிபி செலக்ட் ஆகும், அண்ட் அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் செலக்ட் ஆகும், அண்ட் அது ஒரு டாக்குமெண்ட் இன்சர்ட் ஆகும், அண்ட் அந்த கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்ட்மேனில் போயிட்டு நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ சென்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் எந்த எரரும் இல்லாமல் இந்த லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் தட் இதுக்கு மேலே இருக்கிற எல்லா லைனுமே ப்ராப்பராக பிரிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸில் போயிட்டு இந்த டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ MongoDB அட்லஸில் இந்த இடத்துல டேட்டாபேஸ் அப்படிங்கிற இந்த மெனுவில் rag doc அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதில் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. அந்த கலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற நம்ம இன்சர்ட் பண்ண அந்த டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் தட் நம்மள்ட்ட இப்போ வந்து ஒரு Node.js அப்ளிகேஷன் அலாங் வித் எக்ஸ்பிரஸ் அண்ட் MongoDB கனெக்ட் பண்ணி அதை MongoDB அட்லஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணோன்னா அதுலேருந்து வர டேட்டா MongoDBயில் போய் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டினுடைய செட்டப்பை நம்ம செஞ்சிட்டோம். ஓகேவா?